அதோ பாத்தியா ஒரு வீடு தெரியுது. ஆமாண்டா ராஜா, இந்த இடத்துலயும் ஒரு புத்திசாலி வீட்டை கட்டி வச்சிருக்கானே, அவன் யாரா இருக்க முடியும்? அத பத்தி நமக்கு என்ன கவலை? வீடு வாட்டமா இருக்குது, கையறிக்குதா? வாடா போலாம். பாவம் வயசானது. கூட்டிட்டு சாவியை எதிலே வச்சிருக்கிறான் சோம்பேறி. புஸ்தகால மாதிரி இவன் சொத்தை தானா? யாரப்பா நீங்க? உங்க வீட்டுல கொள்ளை அடிக்க வந்தவங்க. இருக்கவே முடியாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஓடோடி வந்த உங்க மனசுல திருடனும் கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமா இருக்கவே முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க தயாரா இல்ல. நாங்க திருடத்தான் வந்தோம். பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவீங்களா, இல்ல திருடித்தான் எடுத்துக்கிட்டு போகணும்னு கொள்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, இந்தாங்க சாவி. ஏன் தயங்குறீங்க? சன்மானம் தடுக்குதாப்பா? அது பணத்தை சேர்க்கிறவனுக்கு இருக்கக்கூடாது, திருடுறவனுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு தெரியுப்பா, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. திருடனா யாரும் பிறக்கிறது இல்லையே, எல்லாரும் குழந்தையாத்தான் பிறக்கிறாங்க. உள்ள ரொட்டியும் பழமும் இருக்கு, போய் சாப்பிட்டு தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். ஏப்பா தயங்குறீங்க? இனிமே இது உங்க வீடு. போங்க, ரூம் அங்கதான் இருக்கு. உங்க பாத்தியா? ஆமா, அங்க படிக்கையில இருந்தவரு இங்க போட்டோ இருக்கார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஆமா, நாம படிச்ச அநாத விடுதியோட போஷன் இல்ல இவரு. அந்த அநாத விடுதியை கட்டின சிவபிரகாச ஐயா தான் இவர். ஒரு நாள் ஆலிவர் ட்விஸ்ட் பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆலிவரே அதிகம் சாப்பாடு கேட்டப்ப நாம ஏண்டா சும்மா இருக்கணும்னு என்ன கிளர்ச்சி பண்ண சொல்லி நீ தூண்டி விட்ட. நானும் இன்னொரு சப்பாத்தி போடுன்னு துணிச்சலா கேட்டு வச்சேன். அதுக்காக அந்த மேனேஜர் கிட்ட நான் பட்ட பாடு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த பையன் அதிகமா கேட்டா அடி வாங்கினான். இதுவே எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். கொடுக்கிறத சாப்பிடணும், செய்ய சொன்னதை செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்?
இந்த சின்ன வயசுல இவங்க 2 பேரும் பெரிய கேடி பசங்களா இருக்காங்க. என்ன கொலை செய்யறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பேசாதீங்க சார். அன்னைக்கு நான் படுத்துட்டு இருக்கும்போது கட்டில சுத்தி பட்டாசு அடிச்சு கொளுத்தி விட்டாங்க. இது ஆமா, இன்னைக்கு என்ன குத்தி கொலை செய்ய வந்துட்டாங்க. கழுத்துல விழுந்திருக்க வேண்டிய கத்தி தெய்வாதீனமா கையில விழுச்சு. இத பாருங்க சார் காயத்தை. போய் இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். ஆமா சார், அந்த ரூம் பக்கம் நாங்க யாருமே வரல சார். அவன் சொல்றதெல்லாம் பச்சை பொய். பொய்யா? அப்படினா என் கையை நானே குத்தி கிழிச்சுக்கிட்டேனா? நீங்க எதை வேணா செய்யுங்க சார். இருடா இன்ஸ்பெக்டர் சார், சம்பவம் நடந்த உடனே நான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த சின்ன பசங்களா இந்த காரியத்தை செய்தாங்க. ஆமா, கொலை செய்யணுங்கிற எண்ணம் அவங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. இவங்களை இப்படி விட்டு வச்சா எனக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற அப்பாவி அனாதை பசங்களுக்கு ஆபத்து. நாங்க கம்ப்ளைண்ட். கான்ஸ்டபிள், அவங்களை வேனை கொண்டு போங்க. எஸ் சார். இந்த மாதிரி குற்றங்கள் செய்யற சின்ன பசங்களை திருத்தறதுக்காகவே இருக்கிற செங்கல்பட்டு பள்ளிக்கூடத்துல இவங்களை சேர்க்க ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தட்ஸ் ஆல். ஐயோ விடுங்கயா, என்ன? ஐயோ நான் தப்பு பண்ணலையா? ஐயோ ஏன் இப்படி போய் சொல்ற? ஐயோ எங்களுக்கு விடு. டேய் நான் இல்லையா? நான் காஞ்சிலையா? நான் காஞ்சிலையா? இல்லையா, நான் தப்பு பண்ணலையா? ஏன் போய் சொல்லல? போட ஜாலியா போறோம். எங்களை ஓட ஓட விரட்டினானுங்க. நாங்களும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடியாம நின்னு திரும்பி பார்த்தோம். அவங்க ஓட ஆரம்பிச்சானுங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் சரியான வழி. மிரட்டினோம் மிரட்டினோம் கொள்ளக்காரங்களாய். சபாஷ், உங்க பேச்ச கேட்டதும் போங்க போய் கொள்ளையடிங்க அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்கு. ஆனாலும் தப்புப்பா. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? நம்ம 2 பேர் லட்சியமும் ஒண்ணுதான். நானும் சுத்தி இருக்க சமூகத்து மேல வெறுத்து போய்த்தான் இப்படி ஜனசந்தடியே இல்லாத தனி இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ நல்ல காரியங்களை மக்களுக்கு செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா அது போக வேண்டிய இடத்துக்கு போகாம நடுவுல உள்ளவன் சுருட்ட ஆரம்பிச்சுட்டான். என்னை சுத்தி இருக்கிறவங்க என் சொத்துக்களை எல்லாம் பாகத்தில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதே மனித வெள்ளத்துல நீங்க எதிர்நீச்சல் போட தொழிஞ்சிட்டீங்க. அந்த வெள்ளத்துக்கு நடுவே நான் ஒரு தீவா ஒதுங்கிட்டேன். நாம அடைய நினைக்கிற இடம் ஒண்ணு, போக நினைக்கிற பாதை தான் வேற. பாதையை மாத்திக்கங்க. நீங்களும் திருடவாங்க. அப்பதான் இந்த சமூகத்துக்கு புத்தி வரும். சமூகங்கிறது என்னப்பா? மண்ணா? மனுஷங்க தானே, நாம தானே. தனியா பிரிச்சு பேசாதே. ஒதுங்கி போறது சுலபப்பா, ஆனா உருப்படியா செய்யறது கஷ்டம். 4 பேரு சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டா அவன் தனி மனுஷன். ஆனா ஒதுக்கப்பட்ட 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா அதுவும் சமூகம் தானே. அவங்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யி. திருடன், பிச்சைக்காரன், திக்கில்லாதவன் இப்படிப்பட்டவங்களை எல்லாம் உபயோகம் உள்ளவங்களா மாத்துங்க. நீங்க உண்டாக்குற அந்த புதிய சமுதாயம் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். என்னடா சொல்றாரு இவரு? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏப்பா நடக்காது? உங்ககிட்டத்தான் அதுக்கு வேண்டிய ஊக்கம், உறுதி, இளமை, திறமை எல்லாம் இருக்க. ஆனா ஒண்ணு இல்லையே. என்ன அது? எல்லாத்துக்கும் மேல முக்கியமா தேவைப்படுற பணம். அது என்கிட்ட இருக்கு. வாழ்க்கையில நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா நல்ல மனுஷங்களோட நட்பை சம்பாதிக்க முடியல. ஏன்னா கிடைக்கல. கிடைச்சிட்டீங்க. வாங்க முதல்ல இந்த 4 சுபத்தை விட்டு வெளியே போகலாம். கண்ணு கட்டி தூரம் இருக்கிற நஞ்ச புஞ்சை எல்லாம் எனக்கு சொந்தமானதுதான். 3 பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி. ஒரு தீபகற்பம்னு வச்சுங்களேன். இதோ பாத்தீங்களா, அவ்வளவு தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்களையும் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்தான் நான் நினைச்சேன். ஆனா நம்பகமான ஆள் கிடைக்கல. இத சம்பாதிக்கிறப்ப கூட மூச்சு வாங்கலப்பா. இப்போ சுத்தி காமிக்கிறப்ப மூச்சு வாங்க. வாங்க சாமியாரே. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரே துணை இவர்தான். நான் வெறுப்புல ஒதுங்கி வந்திருக்கேன். இவர் ஆசைகளை துறந்து இங்கேயே தங்கி இருக்காரு. பிள்ளைங்க யாரு? புதுசா இருக்கே. நாங்க கொள்ளக்காரங்க. கர்த்தர் காப்பாத்தட்டும். இப்ப திருந்திட்டாங்க. தெரிஞ்சிட்டா எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிடுவாரு. எங்க சாமியை மன்னிச்சிடுவார். என் பாவ மூட்டைகளை இந்த பிள்ளைங்க தோல்ல சுமத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சாமியாரே. பாவ மூட்டீங்களா? என்ன சொல்றீங்க? பணத்தை தான் சொல்றேன். ஓ, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமியாரே. கர்த்தர் இருக்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அப்போ உத்தரவு வாங்கிக்கிட்டா? என்னடா? நன்றி.
நீங்க இந்த ஊருக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. உங்க மாதிரி புத்திசாலிகள் அதிகாரத்தை கொடுத்தா தானுங்க இந்த ஊர் உருப்படியாகும். தலைமை பதவியை கொடுத்தா மட்டும் பத்தாது. நீங்களா என் கூட எப்போதும் பக்க துணையா இருந்து அப்பப்போ ஆலோசனைகளையும் சொல்லணும். அதுக்கு என்னங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர காத்துக்கிட்டு இருக்கங்க. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வணக்கம். இவ்வளவு நேரம் நீ இங்கே இருந்த? 4 பெரிய மனுஷங்க இந்த பெரிய மனுஷங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கிட்ட வரலாமா, அதனால தான் அங்கேயே இருந்தேன். நீதான் இங்கிதம் தெரிஞ்ச மங்கையாச்சு. மணி 10:30 ஆச்சுப்பா. எல்லாம் விளையாண்டுக்கோ. சத்தம் போட்டீங்க அந்த இடத்துல உயிர். ஒண்ணு செய்ய மாட்டாங்க, ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நீங்க எதனாலும் நல்லா எடுத்துட்டு போங்க. ஆனா யாருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிறாருங்கய்யா. காவியங்க கொடுத்துருங்க. நீ இவங்களை பாத்துக்க, நான் மத்ததை முடிக்கிறேன். என்னையாது ஒண்ணு இல்லையா, வெறும் போட்டோம். இந்த வீட்டுல இருக்கிற எதை வேணுமா எடுத்துக்க, இதை மட்டும் எங்கிட்ட கொடுத்துரு. தங்கத்தால பிரேம் போட்டு வச்சிருக்கிற, விடுவேனா? தங்க பிரேம் எடுத்துக்கையா, உள்ள இருக்கிறத எங்கிட்ட கொடுத்துறியா? வெறும் காகிதத்தையா அப்படி அல்லாடுற? எனக்கு வாழ்வழிச்ச தெய்வத்தோட படம். அவர் உதவியால்தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ள பொருள் போல என்னால சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா இந்த அருணை மட்டும் கொண்டு போயிடாதீங்க. அப்படியே விடிய என் கொள்கைகளை புதைத்து விட்டீர்கள். இப்பொழுது என்னை புதையுங்கள். சிவப்பிரகாசத்தோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவன் அருள் புரியட்டும். ராஜா, ரவி அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏதாச்சும் கோயிலுக்கோ தர்மத்துக்கோ எழுதி வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? தாம் மறைஞ்ச பிறகும் தம் பேர் இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கணும்னு பிரியப்பட்டார். அந்த அளவுக்கு உங்க பேர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிட்டு சிவப்பிரகாசத்தோட பேரை சொல்லிக்கிட்டு திக்கில்லாத 100 குடும்பமாவது பிழைக்கட்டும். சிவப்பிரகாசம் தான் சொத்தெல்லாம் வேற யாருக்கு எழுதி வச்சுட்டாரா? ஆமா சார், யாரோ 2 அனாதை பசங்களுக்கு எழுதி வச்சுட்டாரு. யார் அவங்க? அவரோட அனாதை பள்ளிக்கூடத்துல படிச்சவங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பேரு ஒருத்தன் பேர் ரவி, இன்னொருத்தன் பேர் ராஜா சார். ஓ, ரவி ராஜா. 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 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 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. கியூல போய் நில்லப்பா. 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. கொஞ்சம் ரூபா. 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அடுத்த வாரம் தூக்க போறான். 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா,
ஒண்ணே 6 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 1.25 ரூபா டிக்கெட் 10 ரூபாயா? என்னையா அக்கிரமமா இருக்கு? உள்ள படத்துல ஒரு நீச்சல் காட்சி விடுறாயா, அதை விடவா இது அக்கிரமா போச்சு? அதுக்குன்னு ஹவுஸ் ஃபுல் ஆகுது. வேணும்னா வாங்கிட்டு போய், இல்லன்னா ஆளை விடு. அதுக்குன்னு இப்படியா வியாபாரம் பண்றது? என்னடா இது அநியாயம்? என்ன கேளியா? அரிசி கடைக்காரன கேட்காத. அவன் மாதிரி நான் என்ன அத்தியாவசிய தேவையிலே கள்ள மார்க்கெட் பண்றேன்? ஆடம்பர செலவுல கொஞ்சம் அதிகமா கேட்கறேன். எடுறா கைய. பிளேட் எடுத்தா கீச்சிருவேன். எடுறா கைய. பிளேட் எடுத்து கீச்சிருவேன். எடு கைய கீச்சிருவேன். அப்படி போடு. டேய், டிக்கெட் வேணும். உன் பேர் என்ன? இல்லையா அதே நீ ஊருக்கு புடிச்சா என்ன போய் அப்படி கேக்குற? சினிமா கொட்டா சிங்காரனா சிட்டி பூரா தெரியும். எத்தனை நாளா உனக்கு இதுல சர்வீஸ்? நீ படம் பார்க்க வந்தியா இல்ல கணக்கெடுக்க வந்தியா? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுதியா? தெரிஞ்சாதான் பண்றேன். பவுருன்னு ஒண்ணு இருக்குதா? வேண்டாம், ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கிறது. எவன்டா கொடுக்குறான்? நாங்க கொடுத்தா செய்வேடா? இந்த கடா விளையாடுறீங்க. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிறீங்க? பேச்ச பார்த்தா பிர்லா மாதிரி பேசுறீங்க. பாடுபட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு பிர்லாவாகும். டேய், நீ சினிமா டயலாக் என்கிட்டயே சொல்றியா? வெறுப்பா தாட்டிக்கடா. பிளேட் எடுத்து கீச்சிர போறேன். 1.25 ரூபா டிக்கெட் 10 ரூபா. டேய், வேலை கொடுத்தா செய்வியாடா? இது வழக்கமா பிச்சைக்காரனை பார்த்து கேட்கற கேள்வியா? அவங்க கிட்டயும் போக போறோம். என்னையா பெரிய பேஜாரா போச்சு? அதான் நம்ம குத்து வராஜா. விடுங்கய்யா. என்னடா நீ பொசுக்கு பொசுக்குன்னு பிடிக்கிற? பிளேட் எடுத்தா கீச்சிருவேன். யார்கிட்ட வச்சுக்கிறோம் உங்க வேலையை? உனக்கு தெரியாத நம்ம சங்கதி. பெல்ட்டுக்காக சண்டை பிடிச்சாரே மமூத், என்ன தெரியுமா ஆச்சு? சும்மா தலையை தூக்கி பார்த்தாரு, அதே நமக்கு பிடிக்கல. கீச்சிட்டு கிராஸா பேண்டேஜ் கூட போட முடியல. தெரியுமா உனக்கு? அம்பேர் அம்பேர், என்னையா நீ நிஜ கத்திய வச்சிருக்கிற? நாங்கெல்லாம் கீச்சிருவேன் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றது. கும்பிட்டுக்கிறேன். வாடா பின்னாடி. வாடாங்க. ஏறா வண்டியில. என்னங்க இது? ஏறா. என்ன மாத்திரம் ஏத்திட்டு போயிட்டா? என்ன நம்பி ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறா. எல்லாம் ஏற்க வேண்டியது. பெரிய ராஜா சொன்னா ஏழுடா.